வணக்கம் நண்பர்களே. பேனிஸ் இக்னோரன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமே நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம். நமக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் ஏதாவது ஒன்று நம்ம ஏதாவது பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு ஸ்டுடியோவுக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம் வாட்ஸ்அப்பில். அப்படி சென்ட் பண்ணும்போது நம்ம நல்லா குவாலிட்டியாக எடுத்திருப்போம். ஆனால் அவங்களுக்கு போகக்கூடிய ஃபோட்டோ தெளிவில்லாமல் இருக்கும். அந்த பிரிண்ட் எடுக்கிறவங்க இன்னவங்க ஃபோட்டோ தெளிவில்லை, நீங்கள் கொஞ்சம் நல்லா அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இல்லையே, நம்ம நல்லா தெளிவான ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்போ அந்த தெளிவான ஃபோட்டோவை அனுப்புறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் தெளிவாக நம்ம ஃபோட்டோ எப்படி அனுப்புறது? ஃபஸ்ட்டு ரெண்டு மெத்தட் இருக்குது இதில். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ யாருக்கு நம்ம அனுப்பணுமோ அவங்க கான்டாக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், மெசேஜ்க்கு பக்கத்தில் ஒரு பின் சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு 3 லைன் இருக்குது, ப்ரௌஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் நான் ஃபோட்டோஸ்லாம் ரீசன்ட் ஃபோட்டோஸ்லாம் வரும். இதில் உங்களுடைய பாத், அதாவது எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். மேலே இந்த நார்சோ 75Gன்னு இருக்கு இல்லைங்களா, அது என்னுடைய ஸ்டோரேஜ், ஃபோனுடைய ஸ்டோரேஜ், அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் கேமராவில் எடுத்த ஃபோட்டோவை தான் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா DCIMனு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கேமரான்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நம்ம பிடிச்ச ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துடும். அதில் நீங்கள் எந்த ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 MB. இந்த 3வது ஃபோட்டோ பாருங்கள், 5.10 MB இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணி சென்ட் பண்ணேன்னா அதே சைஸ் மாறாமல் போயிடும். 5.1 MBக்கு இந்த ஃபோட்டோ சென்ட் ஆகிடும் யாருக்கு சென்ட் பண்ணுறோமோ. இப்போ இன்னொரு மெத்தட் நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா காமனாக நம்ம செட்டிங்கை மாற்றுறது. வாட்ஸ்அப்பில் மேலே இந்த 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் போங்க, ஸ்டோரேஜ் அண்டு டேட்டா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மீடியா அப்லோட் குவாலிட்டி அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அப்படின்னு இருக்கும், அதை HD குவாலிட்டி அப்படின்னு மாற்றிடுங்க. மாற்றி சேவ் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் சென்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நார்மலாக நீங்கள் ஃபோல்டர்லேருந்து சென்ட் பண்ணலாம். கேமராவில் இருந்துட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோவை நம்ம சென்ட் பண்ணணும். இதுவும் HD தரத்தில் நல்ல குவாலிட்டியாக அந்த ஃபோட்டோ போயிடும். அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணி பார்க்கும் பொழுதும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மேலும் இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்பினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.